வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பண்டிகை கால மோசடிகள், இதை பற்றி நாம் நிறைய தரம் பேசியிருக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் பேசினாலும் ஏமாறுகிறவர்களும் குறையவில்லை, ஏமாற்றுகிறவர்களும் குறையவில்லை என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த பண்டிகை காலத்தில், அதுவும் இணையம் வந்த பிறகு, இந்த மோசடிகள் எல்லையற்றதாக மாறிவிட்டன. பொதுவாக தள்ளுபடிகள் என்பதே அது பெரும்பாலும் ஏமாற்றுகிற ஒன்றாக இருக்கும் என்பதைத்தான் நடைமுறையில் வணிகம் தெரிந்த அனைவரும் அறிவார்கள். திடீரென 50% தள்ளுபடி என்பார்கள், 70% தள்ளுபடி என்பார்கள். இதெல்லாம் எப்படி ஒரு வணிக ரீதியாக, தர்க்க ரீதியாக சாத்தியம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருளை ஒரு 30 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொன்னால், அல்லது 50 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொன்னால், அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. ஒன்று விலை கூட்டி காட்டப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அந்த பொருள் ஏதாவது தரம் குறைந்ததாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் கூட மக்கள் தள்ளுபடிகளின் மீது கொண்டிருக்கக்கூடிய கவர்ச்சி என்பது மிக மிக ஆழமான ஒன்றாக இருக்கிறது. பல சமயங்களில் தள்ளுபடியில் கிடைக்கிறது என்பதற்காக தேவையற்ற பொருள்களை வாங்குபவர்களும் கூட இருக்கிறார்கள். நம்முடைய உளவியலில் அதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வந்துவிட்டது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த இணையத்தில் நடக்கக்கூடிய இந்த மோசடிகள், அதாவது அவர்கள் நிறைய நிறுவனங்கள், பெரிய புகழ்பெற்ற இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பொருள்களை அவர்கள் விற்கிறார்கள். ஓரளவிற்கு அந்த நிறுவனங்களுடைய விற்பனையில் நம்பகத்தன்மை இருக்கும். ஆனால் அவர்கள் விற்கக்கூடிய அதே பொருளை தாங்கள் மிக குறைந்த விலைக்கு விற்பதாக இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் பலரும் விளம்பரம் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அல்ல. போலி இமெயில் ஐடி மூலமாகவும், போலி வங்கி கணக்குகளின் மூலமாகவும் அவர்கள் இந்த விற்பனையில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் போலியான இணைய தொடர்புகளை ஏற்படுத்தி, உதாரணமாக ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்சை உங்களுக்கு நாங்கள் 2,000 ரூபாய்க்கு தருகிறோம், ஒரு 1,00,000 ரூபாய் உள்ள ஒரு பொருளை உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு தருகிறோம் என்றெல்லாம் அவர்கள் ஆசை காட்டுகிற போது பலரும் வெகு சுலபமாக அதற்கு பலியாகி விடுகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது அவர்கள் அதுபோன்ற நம்பகத்தன்மையற்ற அல்லது பதிவு செய்யப்படாத நபர்களிடம் அவர்கள் பணம் செலுத்துகிறார்கள். பணம் செலுத்திய பிறகு அவர்களிடமிருந்து பொருளும் வராது, பணமும் திரும்ப வராது, அல்லது வேறு விதமான சில மோசடிகள் இருக்கின்றன. அதாவது நாம் ஒரு முன்பணம் செலுத்திய பிறகு உங்களுடைய பொருள் என்பது கஸ்டம்ஸில் இருக்கிறது, அதை கிளியர் செய்து எடுக்க வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் பணம் செலுத்த வேண்டும் என்பார்கள். இவர்களும் அதை நம்பி பணம் அனுப்புவார்கள். அதோடு அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிடும். ஃபோன் வேலை செய்யாது, இணைய தொடர்புகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவ்வளவு படித்தவர்கள் எப்படி இதை நம்புகிறார்கள் என்பதுதான் எனக்கு மிக மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு வணிகம் நடைபெறுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைமைக்கு கீழ் அந்த வணிகம் நடந்தால்தான் அதில் நம்பகத்தன்மை இருக்கிறது என்று அர்த்தம். அதீதமான தள்ளுபடிகள் அல்லது இதுபோன்ற நம்பகத்தன்மையற்ற வாக்குறுதிகள், வழிமுறைகள், இது எல்லாமே சந்தேகத்திற்குரியவை. அப்படி இருக்கிற போது இணையத்திலோ நேரிலோ எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை 4 முறை யோசியுங்கள். அந்த பொருள் உண்மையில் நம்பகத்தன்மையுடன் இருக்கிறதா, உரிய வேரண்டி இருக்கிறதா, அதை விற்கிற நிறுவனம் நம்பகத்தன்மையுடையதா என்பதை எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு மிக குறைவாக ஒன்றை தருகிறேன் என்கிற போது உங்களிடமிருந்து அவர்கள் எதையோ ஒன்றை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதில் நிலைநிறுத்துங்கள். மலிவாக கிடைக்கிற எதுவுமே அது இலவசமாக கிடைப்பது என்று நினைத்து விடாதீர்கள். யாரும் எதையும் இலவசமாக தரமாட்டார்கள், யாரும் எதையும் லாபமற்று விற்க மாட்டார்கள் என்பதை உங்கள் மனதில் வைத்திருங்கள். அப்போதுதான் பொருள்களை தேர்வு செய்வதில் உங்களுக்கென்று ஒரு சிறந்த வழிமுறை இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-08 37
7.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4லேருந்து 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 26,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1,000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்பயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலை நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அதாவது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம்.
ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க. ஆனால் இப்போ பணம் போடுறோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு வந்து பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இருந்து நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மானத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை இழந்தவர்கள் எத்தனையோ தியாகிகள். அவர்களில் இன்னமும் மக்களால் மறக்கப்படாத பெயர்களாக சிலதான் இருக்கின்றன என்பதையும் நாம் சொல்ல வேண்டும். இறந்து போன, தங்களை பலி கொடுத்த, இந்த நாடு எதிர்காலத்தில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தங்களை அழித்து கொண்ட அத்தனை பேரையும் நாம் நினைவு வைத்திருக்கிறோம் என்று கூற முடியாது. ஆனாலும் ஆழமாக நெஞ்சில் பதிந்து போயிருக்கிற சில பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களில் ஒன்றுதான் பகத்சிங் என்பது. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் மாதம் 23ஆம் தேதி. அது 1931 ஆண்டு. இந்த இடத்திலேயே என்ன ஒரு வியப்பான செய்தி என்றால், அந்த நாளில் அதே நேரத்தில் அதே தூக்கு மேடையில் பகத்சிங் மட்டும் தூக்கிலிடப்படவில்லை. ராஜ்குரு, சுகதேவ், பகத்சிங் என்கிற மூவரும் சேர்ந்துதான் அங்கே தூக்கிலிடப்பட்டார்கள். இப்போதும் அந்த மற்ற இருவரையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்றாலும் பகத்சிங் அறியப்பட்ட அளவுக்கு ராஜகுருவும் சுகதேவும் மக்களால் அறியப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கு பல்வேறு விதமான வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்கு. பகத்சிங் இந்த அளவுக்கு கூடுதலாக அறியப்பட்டதற்கும் மக்களால் போற்றப்படுவதற்கும் என்ன காரணம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தூக்கிலிடுகிற நிகழ்ச்சி இந்திய வரலாற்றிலேயே சற்று வித்தியாசமானது. பொதுவாக அதிகாலை நேரத்திலே தான் தூக்கிலிடுவார்கள். இந்த 3 பேர் மட்டும்தான் இரவு 7:33 தூக்கிலிடப்பட்டார்கள். அதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணம், நாட்டில் ஒரு எழுச்சி வருகிறது என்று தெரிந்த பிறகு நாளை காலை வரையில் கூட காத்திருக்க வேண்டாம் என்று இன்றைக்கே இரவில் தூக்கிலிட்டு விடலாம் என்று ஆங்கிலேய அரசாங்கம் முடிவு செய்தது. அந்த அளவுக்கு பகத்சிங்கிற்கு அன்றைக்கு செல்வாக்கு இருந்தது. எப்படி அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருந்தது என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை எழுதியிருக்கிற பட்டாபி சீதாராமையா குறிப்பிடுகிறார். 1930களில் காந்தியாருக்கு மக்களிடம் எவ்வளவு செல்வாக்கு இருந்ததோ அதே அளவுக்கு பகத்சிங்கிற்கும் இருந்தது என்று எழுதுகிறார்.
காந்தியார் ஒரு நீண்ட பயணம், பல போராட்டங்கள், இயக்க தலைமை, தென்னாப்பிரிக்காவிலே பெற்ற அனுபவம் இவ்வளவும் இருந்தது. ஆனால் பகத்சிங்கை பொறுத்தளவு 1929க்கு பிறகுதான் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதே மக்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய பெயர் மிகப்பெரிய அளவில் மக்களிடம் சென்று சேர்ந்தது. அதற்கு நீதிமன்றத்திலே அவர் வாதிட்ட முறை, எதற்கும் அஞ்சாமல் பேசிய அந்த பேச்சு, அவருடைய பகுத்தறிவு சிந்தனை, பொது உடைமை நோக்கிய பார்வை, இவையெல்லாம் கூட காரணம் என்று நாம் சொல்ல வேண்டும். அவருடைய தியாகத்தை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த தியாகத்தினால் மட்டுமே அவர் இந்த அளவுக்கு புகழ் பெற்றார் என்று சொல்ல முடியாது. காலத்தை முந்தி சிந்தித்தவராக அவர் இருந்தார். காலத்தை தாண்டி சிந்தித்தவர் என்றும் சொல்லலாம். 1930களில் பொது உடைமை சிந்தனைகளெல்லாம் பெரிய அளவில் இந்தியாவில் பரவவில்லை. பகுத்தறிவு சிந்தனைகள் பரவவில்லை. அந்த நேரத்திலேயே இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் வியந்து பார்க்கிற மாதிரி பல செய்திகளை அவர் சொன்னார். அவருடைய கடிதங்கள் இன்றைக்கும் எழுச்சி மிக்க கடிதங்களாக இருக்கின்றன. அவரை சிறையிலிருந்து நீங்கள் தப்பித்து வர சம்மதமா என்று அவருடைய தோழர்கள் கேட்டபோது அவர் எழுதிய அந்த விடை இருக்கிறதே, அதுவே அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதை காட்டுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. கடிதத்தில் அவர் எழுதினார், எல்லோரைப் போலவும் எனக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குத்தான் ஆசை. ஆனால் நான் வாழ்வதால் இந்திய விடுதலைக்கு பயன் கூடுதலா அல்லது தூக்கு மேடை ஏறுவதால் பயன் கூடுதலா என்று எண்ணி பார்க்கிறேன். நான் தப்பித்து வந்து வெளியே வந்து இந்திய விடுதலைக்கு போராடலாம், அதனாலும் பயன் உண்டு. ஆனால் அந்த பயனை விட நான் துணிந்து தூக்கு மேடை ஏறினால் இன்னும் 1000 பகத்சிங்குகளை தாய்மார்கள் பெற்று தருவார்கள். அது ஒரு பெரிய ஊக்கத்தை தரும். எனவே என் மரணம்தான் விடுதலைக்கு கூடுதலாக பயனளிக்கும் என்பதால் நான் தப்பிப்பதை விட தூக்கு மேடை ஏறுவதையே ஏற்கிறேன் என்று சொன்ன அந்த புத்தி கூர்மை, தொலைதூர பார்வை எல்லாம் சேர்ந்துதான் பகத்சிங்கின் புகழை இன்றைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறது. அவர் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23.